நம்ம 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு ஸ்டடி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக தேவன் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆலயங்களுக்கு நம்ம போகும்பொழுது சண்டே மார்னிங் சர்வீஸ் நமக்கு செய்திகள் கிடைக்கிறது உண்மைதான். ஆனாலும் கூட வேதத்தை அறிய வேண்டிய விதத்துல நிறைய நேரங்களில நாம் என்ன செய்யல, இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தொடக்க நிலையில இருக்கக்கூடிய காரியங்கள். நிறைய நேரத்துல மார்னிங் சண்டே சர்வீசஸ்ல எல்லா இடங்களிலுமே செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. தாகத்தோடு போகிறவனுக்கு அவர் அங்க தண்ணீரை கொடுக்கதான் செய்கிறார். ஆனாலும் கூட இன்னும் நம்ம என்ன செய்யணும், அவருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சையா இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்ப நம்ம கடந்த வாரத்திலே நம்ம சொல்லும் பொழுது, அதாவது இந்த 2 தீமோத்தேயு நான் சொல்லியிருக்கிறேன், பவுலினுடைய மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் எழுதின கடைசி கடிதம் யாருக்கு? தீமோத்தேயுவுக்கு எழுதினது. அவர் இரத்த சாட்சியாக மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் ஒரு டஞ்சனிலே என்ன செஞ்சார், ரோம்லே அடைக்கப்பட்டிருந்தார். அவர் சிரச்சேதம் பண்ணப்படுவதற்கு முன்பாக எழுதின அவருடைய கடைசி கடிதம். இன்னும் சொல்ல போனா அவருடைய கடைசி நேர வாக்குமூலம் என்று சொல்கிற கடைசி நேர வார்த்தைகள், மிகவும் அர்த்தமான வார்த்தைகள், சிந்திக்க வைக்கிறது. போன வாரம் சொன்னேன், தீமோத்தேயுவுக்கு நிறைய காரியம் கற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால வீண் பேச்சுகளுக்கு விலகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம நினைப்போம் வீணான இந்த பேப்ளிங், அந்த சும்மா பேசிட்டு இருக்காங்களே அதை நினைக்கும். இது வேதாகமத்துல வீண் பேச்சு, கள்ள போதகர்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லி இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் பிராக்கெட்ல கள்ள போதகர்களான அவர்கள் என்ன செய்வாங்க, அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அப்ப 2 பேரை குறித்து சொல்லியிருக்கு, கள்ள போதகர்கள் குறித்து சொல்லியிருக்கு, தீமோத்தேயுவை குறித்தும் சொல்லி இருக்குது. அதனால அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன செய்யணும், இப்படிப்பட்டவர்களுக்கு நீ விலகி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்போ இந்த வீண் பேச்சு சொல்லுகிறத எப்படி சொல்லலாம்னா, பைபிள் பேபிள், அதாவது அந்த பைபிளை குறித்து என்ன செய்யறாங்க, வீணான பேச்சுகள், பலவிதமான வாக்குவாதங்கள் என்று சொல்லியிருக்கு. ஃபால்ஸ் டாக்டர், தவறான கள்ள போதகர்கள், தப்பிதமான காரியங்களை போதிக்கிறவங்க. அதன் பின்பாக நீங்க வந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வஞ்சிப்பாங்க, உயிர்த்தெழுதெல்லாம் நடந்தாச்சு, இதை கேட்கிற அந்த சபையா இருக்கு, எப்படி ஆயிப்போச்சு, நம்ம கைவிடப்பட்டு போயிட்டோம் போல இருக்குது, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டாரு போல இருக்குதுன்னு ஒரே குழப்பம். அப்போ பவுல் என்ன செய்யறாரு, தெசலோனிக்கேயர் நிருபங்களை எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர். போன வாரம் அந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை தான் அவர் எழுதுறார். அவருடைய வருகையை குறித்தும், நாம் ஆகாயத்துல நம்ம எடுத்துக்கொள்வதை குறித்தும், எங்களிடத்திலிருந்து வார்த்தையோ நிருபமோ ஏதோ வந்ததாக சொல்லி சிலர் சொன்னால் அதை நீ நம்பாத. ஏன்னா கேட்டின் மகன் என்ன செய்யணும், வெளிப்படணும். ஆனால் எப்ப வெளிப்படுவான், சபை எடுத்துக்கொள்ளப்படணும், அதற்கு முன்பாக ஒன்றும் நடக்காது. ஆகவே இப்போ உபத்திரவ காலம் கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்க இது உபத்திரவ காலம், உயிர்த்தெழுதெல்லாம் நடந்தாச்சு. அதான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருக்காங்க, ரொம்ப போராட்டமா இருக்கு. சோ இப்படி கள்ள போதகங்கள் வந்தது. அப்ப பாருங்க, பைபிள் தெரிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் அவர் சொன்னாரு, நீ ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி. 2ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 19வது வசனம் பார்க்கும் பொழுது அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் கொஞ்சம் சொல்ல போறேன். 19 வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. திருப்பி படிக்கிறேன். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அவர் ஒரு அஸ்திபாரம் போட்டார், அது நிலையான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் சொல்றாருன்னா, அதிகாரமா சில காரியங்கள் அவர் நமக்கு சொல்லுகிறார். அது எப்படி சொல்றாருன்னு போது, தேவனுடைய அந்த அஸ்திபாரம் உறுதியாயிருக்கு. எது அஸ்திபாரம் நம்முடைய வாழ்க்கையில்? அவருடைய வார்த்தை. வார்த்தையானவர் மூளைக்கல்லாக வந்தார். ஒரு பக்கம் சபைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, மூளைக்கல்லா இருக்கிறார்.
மொத்தத்துல தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே வார்த்தையின் அடிப்படையில தான் செய்யப்படணும். அவர் வார்த்தை நம்ம பிடித்து கொண்டு போகும் பொழுது அது எதுல நம்ம நிக்கிறவங்களா இருப்போம்? நிலையான ஒரு அஸ்திபாரத்துல நம்ம நிக்கிறவங்களா இருப்போம். அதனால நம்ம விழுந்து போகவே முடியாது. இப்ப பவுல் அதுக்கு முன்னால எதை குறித்து எழுதியிருக்கிறார்? கள்ள போதகர்களை குறித்து, அதாவது கள்ள போதகங்கள் இருக்கிறது. அப்போ இந்த கள்ள போதகர்கள் இவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். they will become ungodly. அவங்க கிட்ட ungodliness அவங்களுக்குள்ள வந்துரும். அதுக்குனே வந்துருச்சு. தொடர்ந்து இவங்க இதையே செய்ய 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 அவங்க அவபக்திக்குள்ள அவங்க கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க பைபிளை தான் சொல்லுவாங்க, வசனத்தை தான் பேசுவாங்க. மற்றவர்களை என்ன சொல்லுவாங்க? நீ பேசுறதெல்லாம் தப்புன்னு சொல்லிடுவாங்க. ஏதாகிலும் ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே விசுவாசிகள் மத்தியிலே இவர்கள் உலா வருவார்கள். நிச்சயமாக அவர்களிடத்திலே அவபக்தி தான் இருக்கும். அப்போ பவுல் என்ன சொல்றாரு? இவர்கள் எல்லாரும் தங்களுடைய விசுவாச கப்பலை என்ன செஞ்சுக்கிட்டவங்க? சேதப்படுத்தினவர்கள். அவர்கள் தங்களுடைய விசுவாச கப்பலை சேதம் பண்ணி கொண்டவர்கள், தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிறவர்கள். தவறான ஒரு டாக்டரினை எடுத்துக்கொண்டுட்டாங்க. தவறான டாக்டர்னு சொல்றது பிசாசினுடைய டாக்டரின். இட் இஸ் டிமானிக். அவன் கொடுக்கிற ஒரு காரியம். ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? பைபிள் தான் பேசுற போல இருக்கும். ஆனா பிசாசு எதை தரித்து அலைகிறானா? ஒளியின் வேஷம் தரித்து நீதிமான்களை போல அலைகிறான். நீதிமான்களை போலவே பிசாசு என்ன செய்யறான்? ஆட்களை நிறுத்துகிறான். அவங்க நீதிமான்கள் அல்ல. அவன் அனுப்புகிற அந்த ஆவிகள் அமிதமாக ஒளியின் வேஷம் போட்டுக்கொண்டு வந்து நிற்கிறது. சாத்தான் அப்படித்தான் அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாத்தான் ஒளியின் வேஷம் தான் தரித்து கொண்டிருக்கிறான். நீங்க பாருங்க, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் இதை குறித்த பேச்சுதான். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாதுன்ற நிலைமைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு அது ஜெர்மனில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சபையில அது ப்ரீச் பண்ணுது. இத பாக்குறதுக்கு ஒரு நாளும் ஆட்களே வராத சர்ச்ல திரளா என்ன செய்யறாங்களா? மக்கள் ஓடி வருகிறார்களாம். ஜெர்மனில இது நடக்குது. இவங்க வந்து ஓடுறாங்க. இது வரைக்கும் சர்ச்சுக்கு வராதவெல்லாம் போறான். யாரு ப்ரீச் பண்றா? ஏஐ ப்ரீச் பண்ணுகிறது. ஏன்னா நம்ம பைபிள் வசனத்தை தானே எடுத்து சொல்லுது. நானும் ஒரு இதை அனுப்புனத ஒரு இதை நான் பர்டிகுலர் இதை நான் பார்த்தேன். நீ இயேசுவின் வருகையை குறித்து நீ என்ன சொல்றன்னு கேட்டா அது சொல்லுது ஃபர்ஸ்ட் டிசெப்ஷன் வரும், அப்புறம் எல்லா ப்ரீச்சிங்கும் கொடுக்குது. இப்ப வர இப்போ சபைகள் எதுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறாங்கன்னா ஏஐ பேச விட்டுறாங்க ஸ்கிரீன்ல. அது பாட்டுக்கு ப்ரீச் பண்ணுது நல்லா. எந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு பேசணும், எத்தனை வேர்சஸ் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏஐ அந்த சப்ஜெக்டை பேசி அத்தனை வசனங்களை பேசுகிறது. நீங்க யோசிக்கலாம், சரி ஒரு பிரீச்சர் ஒரு பேசுறத அவங்க பேசி அது ஏஐ பேசுகிறது. ஒரு பிரீச்சர் பேசுகிறதற்கும் ஏஐ பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நிக்கிற நானு சரீரம் பலவீனமான ஒரு சரீரத்துல நிக்கிறது போல உலக பிரகாரமாக தெரிந்தாலும் மனிதர்கள் எல்லாருக்கும் முன்பாக தேவனுக்கு முன்பாக அவரை எப்படி நிறுத்தி வைத்திருக்கிறார்னா பலமுள்ள ஒரு நபராக. எப்படி பலமுள்ள ஒரு நபராக நான் இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிறைத்து வைத்திருக்கிறார். ஆவியானவர் எனக்குள் இருந்து பேசுகிறார். இயேசு சொன்னார், ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? The Spirit is upon me. ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஆகவே அவர் என்ன செய்வாரு? அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அவர் என்ன செய்வாரு? பிரசங்கம் பண்ணுவாரு. அவர் எல்லா பிரசங்கங்களையும் இயேசு பண்ணுவார் என்பதை தீர்க்க தரிசனம் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறது. ஆனா இந்த ஏஐ குறித்து சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவின் அபிஷேகத்திலே பண்ணப்படுகிற பிரசங்கம் கிடையாது. இந்த ஏஐ ஒரு நாளிலே இன்னைக்கு இயேசு வருவதற்கு முன்பான அடையாளம் இது என்று சொல்லுகிற இந்த ஏஐ ஒரு நாளிலே சொல்லும் அந்த கிறிஸ்து தான் கிறிஸ்து என்று சொல்லும். அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவன் முன்னாக பணிந்து கொள்ளாதவங்க, அந்த முத்திரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அந்த நம்பரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அதை என்ன செஞ்சு போடும்? சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கொன்று போடும். இன்றைக்கு சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? இது நல்லதையே பேசுறது போல எனக்கு தெரியுது. 4 பேர் கேட்கலாம், என்ன நல்லதுதானே சொல்ற மாதிரி இருக்கு, இதுல என்ன தப்பு? இந்த இப்ப வளர போற ஒரு ஜெனரேஷன், இந்த ஏஐ பார்த்து வளர போற ஒரு ஜெனரேஷன் தான் வந்துட்டு இருக்குது. இந்த ஜெனரேஷனுக்கு சொல்ல வேண்டியது சீக்கிரத்திலே இது ஒளியின் வேஷத்தை இது தரித்து கொண்டுதான் என்ன செய்து இப்ப பேசிக்கிட்டு இருக்குது. ஒரு நாளிலே அது சாத்தானின் கையில் இருக்கிற ஒன்று என்று சொல்லி ஒரு நாளிலே தெரிய போகிறது. இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து பேசுற இந்த ஏஐ
கடைசியில அந்தி கிறிஸ்துவை கிறிஸ்து என்று சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கும். கள்ள தீர்க்கதரிசி சரியான தீர்க்கதரிசி என்று சொல்லி கொண்டிருக்கும். ஆகவே அவனாலே முற்றிலுமாக உபயோகப்படுத்தப்பட போகிற ஒன்று, அது தன்னை தேவன் என்றும் தன்னை காண்பிக்க முடியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். பிசாசு இந்த கள்ள போதகர்களிடத்திலே அவன் ஈவில் ஸ்பிரிட்ஸை வைத்துதான் என்ன செய்கிறான், செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இப்போ இன்னும் பல விதத்துல அவன் வந்து கொண்டிருக்கிறான். எல்லாத்துக்கும் அதை அந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். எங்க திரும்பி பாருங்க, வேலையில கூட இனி அதுதான் ஃபியூச்சர். அநேகருக்கு வேலை இருக்காது. இதுதான் இன்றைய ரொம்ப நற்செய்தி. இதுதான் துக்கமான செய்தி, அது வேதனைப்படுத்துற ஒரு செய்தி. அது வேலை மனிதர்களுக்கு இருக்காது, எல்லாம் ஏஐ மூலம் தான் செய்து விடுவாங்க. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆளுகைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, மறைமுகமாக அட்வைஸ் இதுகிட்ட தான் கேட்கறாங்க. இந்த ஆலோசனையில தான் ஆளுகைகள் நிறைய இடங்கள்ல போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து என்ன செஞ்சிருச்சு, மனிதனை ரூல் பண்ணிட்டு இருக்குது. அது நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியாம இருக்கு. அந்த அளவுக்கு போய் கொண்டு இருக்குது. அப்ப இந்த கள்ள போதகர்களும் அதை போலதான் பிசாசு மனுஷர்களை கள்ள போதகர்களா வச்சிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாளையில ஏஐ தான் கள்ள போதகரா இப்ப உள்ள சர்ச்சுக்குள்ள எல்லாம் வரப்போற ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துருச்சு. அவர்கள் என்ன கொண்டு வர போறாங்க, ஒன் ரிலிஜன். போன வாரம் ஒரு செய்தி அங்க சர்ச்சில் நான் வாசிச்சு காமிச்சேன். அது என்ன போட்டிருக்கு, அதுல ஒரு அந்த அவருடைய பேரோட நான் வாசிச்சு காமிச்சேன். என்ன போட்டிருக்கு, ஏஐ இஸ் கோயிங் டு ரீரைட் த பைபிள். பைபிளை என்ன செய்ய போதான், எழுத போகிறது. அண்ட் இட் வில் பிரிங் த நியூ ரிலிஜியன். ஸோ அதோடைய ஹோலி ஸ்கிரிப்ட்ஸ் அது கொண்டு வரும். பீப்புள் வில் ஃபாலோ இட். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இட் வில் பிரிங் அ நியூ ரிலிஜியன். ஒரு புதிய மதத்தை ஏஐ கொண்டு வரும். அது பைபிள் கொண்டு வரும். பைபிள்னா என்ன, எல்லா இதுலேருந்தும் ஸ்கிரிப்சர்ஸை எடுத்து ஹோலி ஸ்கிரிப்ட்ஸ் டெக்ஸ்ட் அது கொண்டு வர போகிறதாம். அதை பைபிள் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அது ஒரு ஹோலி பைபிளை கொண்டு வரும் என்று சொல்லுகிறாங்க. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் வைத்திருக்கிற இந்த பைபிள் எல்லாம் ஏஐயால எடுத்து போடப்படும். இன்னைக்கு நீங்க சொல்லுகிற இந்த காரியம் எல்லாம் ஏஐயால எடுத்து தூக்கி வீசப்பட போகிறது. இப்படியாக கடைசி காலங்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். மனுஷர்கள் மேல பிசாசு ஏவி கள்ள போதகங்கள் பண்ணுகிறதை குறித்து பவுல் எழுதியிருக்காரு. ஆனால் யோவான் வெளிப்படுத்தல சொல்லும் பொழுது இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து அவர் எழுதி அவர் அந்த இடத்துல அவருக்கு தீர்க்க தரிசனமாக அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனால் அது வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. அப்ப நம்ம காலம் ரொம்ப கடைசி காலங்களிலே கடைசி நேரத்திலே வந்துட்டோம். பவுல் சொல்றாரு, கள்ள போதகர்களா விட்டு விலகு, வீண் பேச்சுகளுக்கு விட்டு விலகுன்றார். இந்த கள்ள போதகர்களாலே வாக்குவாதம் வரும், அதை நீ செய்யாது. அப்போ காட்ஸ் ஃபவுண்டேஷன் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளும். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளும். இந்த போதா குறைக்கு இந்த ஏஐ சொல்லுகிறது யாரு வஞ்சிப்பான்னு கேட்டா நாங்க தான் வஞ்சிப்போம். எங்களை தான் ஆன்டி கிரைஸ்ட் உபயோகப்படுத்துவாங்க. இதையும் அதுவே அறிக்கை பண்ணி வேத வசனம் அதை தான் சொல்லுது. டெக்னாலஜி இன்னைக்கு எல்லாரையும் ஏமாந்த போகிறது. சீக்கிரத்துல டெக்னாலஜி மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் ஆக போகிறது. இந்த டெக்னாலஜினாலேயே நிறைய உயிர் சேதங்கள் வரப்போகுது. பூமியில ரத்தம் சிந்துதல் வரப்போகிறது. நம்ம வசனத்தை பிடித்துக் கொள்ளணும். அதுதான் உறுதியான அஸ்திபாரம். தேவன் சொல்றாரு 19வது வசனத்துல, ஆகிலும் தேவனுடைய இந்த கள்ள போதகர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட, இவங்க வஞ்சித்தாலும் கூட, பொய் பிரச்சாரங்களை இந்த கள்ள போதகர்கள் பண்ணினாலும் கூட, தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. காட்ஸ் வேர்ட் அது என்ன செய்கிறது, அது நிலைத்து இருக்கிறது. இப்போ இந்த முத்திரையா இருக்கிறது என்று சொல்லி ஒரு கடைசியில ஒரு வேர்ட் போட்டிருக்கோம். அதாவது தேவன் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும். ஒரு காரியம் நான் தேவன் நான் ஒரு காரியம் குறித்து ஒரு இடத்துல பேசினேன். அதுல எனக்கு ரொம்ப பிடித்தமானது இது. எப்படின்னா, நான் அவரை அறியாம இருந்தேன்னா அவரை அறிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஆனா என்னை அவர் அறிவார். I am known by God. தேவனிடத்துல அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் பேரை சொன்ன உடனே she is my child, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியுமே, என் மகாவ அப்படின்னு எனக்காக அடிச்சு பேசுவார். எனக்கு தெரியும், விட்டு கொடுக்க மாட்டார். அவ்வளவு காரியமா அதுல இருக்குது. she is mine, அவ எனக்குரியவ.
இயேசு என்ன சொல்வா, என் ரத்தத்தினால நான் மீட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன், எடுத்திருக்கிறேன். she is mine, என்னுடையவர், அருமையானவர் என்று சொல்லி எனக்கு அவளை குறித்து தெரியும். அதனாலதான் யோபுவை குறித்து சொல்லும் பொழுது இவன் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தான், என் யோபு மேல கண் போட்டாயோன்னு சொல்லிட்டு யோபுவை தான் அறிந்திருக்கிறத அவர் எப்படி சொன்னாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பாவத்துக்கு தீமைக்கு விலகி போறவனும் என்று சொல்லி தான் அறிந்ததை, யோபுவை எனக்கு தெரியும், அவன் இப்படிப்பட்டவன் தான். அப்ப கூட சாத்தான் சேலஞ்ச் பண்றான், நீர் என்ன கொடுத்திருக்கிறீரு, இந்த செல்வம் அந்த செல்வம் எல்லாம் கொடுத்துட்டு வேலி அடைத்து வைத்து நீ பாதுகாக்கிறீர், அதனால அல்லவோ யோபு உண்மை என்ன செய்யறான், தொழுது கொண்டுட்டு இருக்கான், இதையெல்லாம் இந்த வேலியை நீர் எடுத்துரும், அவன் உண்மை தூஷிப்பான்னு பாருன்னு சொன்னான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, யோபுவை நான் அறிந்திருக்கிறேன், யோபுவை நான் அறிந்திருக்கிறேன். சரி, ஒப்பு கொடுத்தார், உத்தரவு கொடுத்தார், அவன் பெர்மிஷன் கேட்டான், சேலஞ்ச் பண்ணினான், இவர் ஒப்பு கொடுத்தார். அவர் சொன்னபடியே யோபு என்ன செய்யறாரு, நிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒண்ணும் புரியல, ஏன் இந்த கஷ்டம் வந்தது. ஆனா அதுக்கு என்னது, அது சேலஞ்ச் ஒண்ணு போய்கிட்டு இருக்குது இன்னொரு வேர்ல்டுல, இவருக்கு தெரியாத ஒரு உலகத்துல, மேல் உலகத்துல, பரலோகத்துல பிசாசுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை ஒண்ணு கச்சாமுச்சா அவன் அவன் ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கான். தேவனே அதுக்கு அவனுக்கு கொடுக்கவில்லை. அதற்கு காரணம் யாரு, சத்துரு. இந்த இடத்த சொல்லிருக்கு, அவர் நம்மை அறிவார். எவ்வளவு சந்தோஷம். யோகுவாது ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை, ரொம்ப கேர்ஃபுல்லா பாவத்துக்கு விலகி ஐயோ என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிருப்பாங்களோ, ஒரு பிள்ளை இப்படி தப்பா இருக்குமோ அப்படி தப்பா இருக்கும்னு ஓடி ஓடி தான் மந்தையில இருக்கிற ஆடுகள் வீடுகள் எல்லாத்தையும் குடுங்கி எடுத்துட்டு வந்து பலியிட்டு ஐயோ ஐயோ கோவப்பற்றாதையும் அப்படின்னு சொல்லி பலி செலுத்தி செலுத்தி பாவங்களுக்காக பலி செலுத்திட்டே இருக்கிறார். அவருக்குள்ள காணப்பட்ட ஒண்ணு என்ன தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படுற பயம். அதனால அவர் தீமையை விட்டு விலகிறாரு. ஆனாலும் தீமை ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி பலி செலுத்தி கொண்டே இருக்கிறோம். நாம என்ன செஞ்சோம், ஒண்ணுமே செய்யணும். இலவசமாக கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்காக நம்ம ஒண்ணுமே செய்யல, இதுக்காக எந்த பிரயாசம் நம்ம யோபு செஞ்சது போல கூட நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. ஆனாலும் நம்மை நேசிக்கிறார், நமக்காக இயேசு ஜீவன் தந்தார், நம்மை ரட்சித்து இருக்கிறார். இப்போ கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதுதான் சந்தோஷமான ஒரு விஷயம். அழுத்தமா பேசுறார், மை சைல்ட், எனக்கு தெரியும் என் பிள்ளைய பத்தின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவன். இப்போ யாருடைய நாமத்தை நம்ம சொல்றோம், இயேசுவின் நாமத்தை சொல்றோம். நாமன்னா பெயரை சொல்றது மாத்திரம் கிடையாது, அவருடைய அனைத்து குணாதிசயங்களையும் நான் சொல்கிறேன். கிறிஸ்து என்று சொல்லும்போது, மேசியா என்று சொல்லும்போது, பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர், இரட்சகர், மீட்பர். He is holy, அவர் பரிசுத்தர், அவர் பாவிகளுக்கு தன்னை விலக்கி காக்கிறவர், அவர் குற்றமற்றவர், அவர் நீதியுள்ளவர். இப்படி அவரை குறித்த நிறைய காரியங்களை, அவர் அன்பு, பொறுமை, இரக்கம், சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மனத்தாழ்மை, இப்படி வெற்றியின் வீரன் அவர், ஜெபத்திலே நிலைத்திருக்கிறவர் அவர் என்று சொல்லி எல்லாருடைய குணாதிசயங்களும் சேர்ந்ததுதான் அந்த நாமம். சோ இந்த நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. எதற்கு, அந்த தேவனுடைய காரியத்துல அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிற எல்லா காரியத்திலும் முத்திரையாயிருக்கிறது என்று. முத்திரைனா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், சீல், ஒரு ஆத்தென்டிகேஷன், அதை மார்க், அது ஒரு அதை காட்டுற ஒரு மார்க். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு சீல் ஒன்று வச்சிருக்கிறாரு. அப்ப கிறிஸ்துவ நம்ம அநியாயத்தை விட்டு விலகி இருக்கிறவர்கள் தான், விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதுல வேதம் சொல்கிறது, அநியாயத்தை விட்டு. இப்ப இதை படிக்கும் போது உங்களுக்கு என்ன புரியும், ஆங்கிலத்துல போட்டிருக்கோம் இனிக்விட்டி, அநியாயத்தை விட்டு விலகணும். என்ன அநியாயம் இருக்குது எங்ககிட்ட, நாங்க என்ன அநியாயம் பண்ணிட்டோம், எது அநியாயம் என்று வேதம் சொல்கிறது. இப்ப இந்த அநியாயம் இனிக்விட்டின்னு நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல நிறைய வரும். அதுவும் மோசையினுடைய அந்த நியாய பிரமாணம், அந்த லால நிறைய வரும். இந்த இதை விட்டு விலக கடவன், அதை விட்டு போக கடவன் என்று சொல்லிடலாம், அதுல வரும். அதாவது உபாகமம் 8:9 நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, காட்ஸ் வேர்டு அவர் சொல்லுவாரு, நீ எல்லாம் உங்க கையிலையும் உங்க நெற்றியிலையும் எல்லா இடத்துலயும் என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை இதுதான் அந்த ஃபவுண்டேஷன், அதுதான் ஃபவுண்டேஷன் சொல்றோமா, அதை எழுதி கொள்ளணும். இப்ப அநியாயத்தை விட்டு விலகணும்னு சொல்லும் பொழுது
இனிக்விட்டின்ற அந்த வார்த்தைக்கு எபிரேயனா பழைய ஏற்பாட்டை தான் பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் தான் அந்த வேர்டு அதிகமாக உபயோகப்படுத்துறது. அது AVON என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? மீறுதல். என்ன மீறுதல்? கொஞ்சம் நான் இப்படி சாயறது, நான் போவோம், இப்படிதான் நான் போகணும், அப்படி ஸ்லைட்டா நான் என்ன செய்வேன், கொஞ்சமா அப்படி சாஞ்சி. இப்ப ஏவாள என்ன செஞ்சாங்க, ஸ்லைட்டா அப்படி சாஞ்சி கரை கேட்டாங்க. சாத்தான் சொல்றத அப்படி ஸ்லைட்டா கேட்டான். அவன் தான் முதல் கள்ள போதவன். கதையில தான் தொடங்கிச்சு. தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத பேச்சு. ஏவாள்கிட்ட வந்து சர்ப்பம் தேவையில்லாத கான்வர்சேஷன். யாரை குறித்த கான்வர்சேஷன்? அங்க இருக்கிற ஆப்பிள் ட்ரீ, அங்க இருக்கிற குரங்கு, அப்ப இருந்த இல்ல ஆதாம குறித்தோ, ஆதாம குறித்தும் பேசல, எதை குறித்தும் பேசல. அங்க இருந்த மிருகங்களை குறித்தோ எதை குறித்தும் பேசல. ஆனா யாரை குறிச்சு பேசினா? சொன்னாரோ, இப்படி சொன்னாரா, ஏதாவது சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு? அதுதான். அவன் தான் முதல் கள்ள போதவன். வந்தான் உள்ள. அவன் போதனை ஒண்ணு பண்ணினான் ஏவாளுக்கு. அவ ஸ்லைட்டா அப்படி செவி கொடுத்தான். இதுதான் இனிக்விட்டி. அப்படி ஸ்லைட்டா நான் அப்படி சாயறேன் பாத்தீங்களா, அது போயிடுது. அது மாத்திரம் இல்ல, இனிக்விட்டின்னு சொல்லும் பொழுது நம்முடைய அந்த ஃபாலன் நேச்சர், ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கிறோம்ல, ஆதாமினுடைய அந்த விழுந்து போன ஒரு தன்மை, கீழ்ப்படியாமை, எல்லாம் சேர்ந்தது இனிக்விட்டி. disobedience to God's word, அது இனிக்விட்டி. ஏதோ ஒரு விதத்துல நான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யல, நான் கீழ்ப்படியாம போறேனா, அது வந்து அநியாயம். நம்ம நினைச்சுப்போம் அநியாயம்னா உலகம் சொல்ற அநியாயத்தை நம்ம யோசிச்சுக்கிறோம். அப்படி சொல்லல. இந்த இடத்துல அவர் அநியாயத்தை விட்டு விலக கடவன் சொல்றது அந்த சாத்தானுடைய அந்த நேச்சர் எனக்குள்ள வருகிற ஒரு காரியம். அதை விட்டு நான் விலகணும். என்னுடைய ஆவியை நான் வந்து செத்து போக பண்ணுற ஒரு காரியம், அதை விட்டு நான் விலகணும். தேவனுக்கு பிரியமில்லாத எதுவும் அநியாயமே. சிம்பிளா நான் சொல்றேன், நான் அப்படி அந்த வேர்ட் அப்படி சொல்றேன். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் அநியாயமே. இனிக்விட்டி, அநியாயத்தை விட்டு விலகு. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாய். அப்படி ஒரு சீல் போட்டு அவர் வச்சிருக்காரு, சொல்லி எழுதி வச்சு சீல் போட்டு வச்சிருக்காரு. அதை விட்டு விலகி இருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, இஸ் இட் பாசிபிள்? I know he has saved me, I am redeemed, but still I have my own doubts. Is it possible? நம்ம யோசிப்போம். நிறைய நேரம் அதுதான் பைபிள் தெரியணும்னு சொல்லுது. நம்மளை வந்து முற்றுமுடிய நம்ம வந்து பரிபூர்ணப்படுத்திட்டாரு. சிம்பிளா சொல்லிடுறேன், அந்த ஒரே பலியினாலே, இயேசுவினுடைய அந்த ஒரே பலியினாலே நம்ம என்ன செய்யப்பட்டோம்? பரிசுத்தம் ஆயிட்டோம். தேவனுடைய அந்த சாயல் தான் நமக்கு இருக்கு. அந்த ஃபாலன் நேச்சர் எடுத்துட்டான். அந்த சேட்டனுடைய அந்த அவனுடைய நேச்சரும் கலந்து போச்சு. அந்த ஃபாலன் நேச்சர்ல விழுந்துட்டோம்ல, அப்ப அவன் நேச்சர் தான் வந்துருச்சு. அவருடைய சாயலை இழந்துட்டோம். ஆனா இப்போ அவர் சாயலை கொடுத்துட்டாரு, அந்த விழுந்த தன்மையை எடுத்துட்டாரு. அந்த சாத்தானுடைய அந்த நேச்சர் எல்லாம் எடுத்துட்டாரு. கீழ்ப்படியாமை என்பது அவனுடைய நேச்சர். ஏன்னா பைபிள்ல நீங்க எசேக்கியேல் 28ல நீங்க பார்க்கும்போது அநியாயம்ல காணப்படும் மட்டும் அவன் எப்படி இருந்தானா? பூரணனா இருந்தானா, பரிசுத்தமா. அவன் he was perfect until iniquity was found in him. அப்ப அந்த மீறுதல் அவனுக்குள்ள வரும் வரைக்கும் அவன் எப்படிதான் இருந்தான்? பர்ஃபெக்டா தான் இருந்தான், பூரணமானவனா தான் இருந்தான். ஆனா அந்த இனிக்விட்டி, அந்த அநியாயம் அவனுக்குள்ள வரும் பொழுது அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். தேவன் அவனை தள்ளி விட்டார் கீழே. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லி இருக்குது? இது நான் என்ன கேட்கிறேன், இது பாசிபிளா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். பரிசுத்தம் பண்ணிட்டாரு, he has made us perfect. அதை அப்படியே விசுவாசிங்க. இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சில நேரங்கள்ல எனக்கு என்ன ஆகுது, தெரிஞ்சும் நடக்குது, சில தெரியாமலும் சில காரியங்கள் இருக்கு. அப்போ வேதம் சொல்லுகிறது, நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், மெல்கிசேதேக்கு. எபிரேயர் சொல்லுகிறது, அவர் நமக்காக என்ன செய்யறாரா? பரிந்து பேசுகிறவராக இருக்கிறபடினால அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப இப்ப எப்படி என்னுடைய இது என்னை எப்படி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாருன்னா, ஃபாதர் காட் பாப்பாரு. நான் தேவனை அறிஞ்சுதான் இருக்கேன், ஆனா கூட நான் என்ன செய்யறேன், சில நேரம் எனக்குள்ள சில குழப்பங்கள், எனக்குள்ள சில இது தப்பான டெசிஷன்ஸ், இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதா போய்கிட்டு இருக்கும். ரொம்ப இதுவா இருக்காது. அதுவே என் மனசுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்பா மன்னியும் கேட்கிறோம். மன்னியும்னு கேட்கும் போது இயேசு மன்னிக்கிறார். ஆனா பிதாவிட்ட என்ன செய்யறாரா? பறிஞ்சு பேசிடுறாரு. என் பிள்ளை மேல இந்த குற்றம்
வர வேண்டாம், மன்னிச்சிட்டேன், தயவாய் அவங்கள மன்னியும். இஸ் அட்வொகேட்டிங் ஃபார் அஸ், நமக்காக பரிஞ்சு பேசுறாராம். அப்ப பேசும் பொழுது பிதா அதை பார்க்கறது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மறுபடியும் மன்னிக்க தான் படுறோம். இப்ப எப்படி மன்னிக்கப்படுறேன்? முதல் மன்னிப்பு பாவியா இருந்த நான் மன்னிக்கப்பட்டேன். இப்போ நான் மன்னிக்கப்படும் போது சைல்டு, ஒரு பிள்ளை தப்பு செஞ்சா அப்பா சரி சரி போ மன்னிச்சிடுறாரா? மன்னிக்கிறாங்கல்ல. வீட்டுல அதேவா மனசுல வச்சுட்டு இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அத போல இயேசு நமக்காக என்ன செஞ்சிடறாரா? எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாரு. சரி பண்ணி போறனால நான் தொடர்ந்து தேவனுடைய வீட்டுல தான் அவருடைய பிள்ளையாதான் இருந்துட்டு, அந்த பிள்ளைன்ற ஸ்டேட்டஸ் எனக்கு என்ன செய்யல, மாறவே இல்லை. அது மாறாது. நானா நீங்க வேண்டாம் போங்க, நான் பழையபடி போறேன் எகிப்துக்குன்னு நான் போனாதான், எப்ப போகாத அங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாரு. ஆனா இல்ல நான் அங்கதான் போவேன். இயேசு கிறிஸ்து பேசுற காலத்துக்கு சொல்லி கொடுத்துற சில ஆத்மா எவ்வளவு சொன்னாலும் நான் நரகம் தான் போவேன். ஏன்னா அவர் மேல சில கோபம் இருக்குமா சொல்லி சொல்லி பாப்பாராம். ஏய் அது நரகம், நான் உனக்கு அன்பான அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனா அதுக்கு சிலதுக்கு அப்படி அவரிடத்துல வைராக்கியமா இருக்குமா. மனுஷங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி அவர்கிட்ட சில சோல்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்குமா. அதுக்கு என்ன சொல்லுமா, நான் என்ன செய்வேன், எனக்கு தேவையே கிடையாது, நீரும் தேவையில்லை, நீ கொடுக்குற பரலோகமா எனக்கு தேவையில்லை, நான் எங்க போவேன், எனக்கு நரகமே போதும், நான் வாழ. அதாவது அவங்க தன்னுடைய சுய பலத்துல அப்படி போயிடுறாங்க. அந்த சேட்டனுடைய நேச்சர் அங்க வந்தது. ஆனா கூட பேசி பேசி பாப்பாராம், நீ உன்னுடைய முடிவு தவறு. அப்போ அந்த முடிவுகள்ல அந்த காரியங்கள் காணப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல தேவன் நமக்கு வந்து அவருடைய சாயலை கொடுத்துருக்காரு. அப்ப சாயலை கொடுத்ததுனால நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதனாலதான் 1 யோவான் சொல்லுகிறது, அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறபடினால நாம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். அந்த நிச்சயம் இருக்கணும். நம்ம ஒரு சின்ன சின்ன நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம், சின்ன சின்ன தவறுகள் இந்த பூமியில இருக்கிறதுனால நமக்கு நடக்கும். ஒரு மனிதன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த பூமியில இருக்கும்போது அவருக்கு கிட்னில சில ப்ராப்ளம், அவர் வந்து ஏதோ பண்ண ஆபரேஷன்ல என்ன ஆயிடுச்சு, சோல் வந்து போயிடுச்சு பரலோக ராஜ்யத்துக்கு. அங்க நேரா போயிட்டாராம். பூமியில இருக்கும் போது அவருக்கு எப்படி இருக்குமானா, ஐயோ இதுல தப்பு இருக்குது, அதுல குறை இருக்குது, ஐயோ இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அந்த குச்ச இது அவருக்குள்ள இருந்துட்டே இருக்குமா. அங்க பரலோக ராஜ்யம் போய் பார்த்தாராம். போனா இயேசு கிறிஸ்து தான் வாசல்ல இவரை வந்து வரவேற்று நின்றுட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே இங்க இருந்து போகும்போதே அந்த சோல் பூமியில இருந்தே அப்படிதான் போகுது. எப்படி போகுது, இதுல சரியில்லை, அதுல சரியில்லை, இப்படி இப்படின்னு தனக்குள்ள ஒரு குற்றம், ஒரு பயம், அப்படிதான் போய்கிட்டு இருக்குது அந்த சோல். அங்க போன உடனே என்டர் பண்ணும் போதும் அப்படிதான் என்டர் பண்ணுது. அங்க போய் பார்த்தா இயேசுவை மகிமை பொருந்தினவராக பார்க்கும் பொழுது அசந்து போயிட்டாரு. அசந்து போயிட்டவரு அப்படியே நிக்கிறாராம். அவருக்கு அவரை பார்த்துட்டு இப்படிப்பட்டவரா எனக்காக மதிச்சாருன்னு ஒரு பக்கம் ஆச்சரியமான பெரிய காரியம். இன்னொரு பக்கம் அவர் சொல்றாரு, இயேசுவை பார்த்த உடனேயே எனக்குள்ள எந்த ஃபீலிங் இல்லை, அந்த ஃபீலிங் இல்லை, அந்த தனக்குள்ள ஒரு குறைவு, ஐயோ இப்படி நடந்துட்டானா, அப்படி போயிடுச்சா, நம்ம இன்னும் சரியாவே இல்லை, நம்ம சரியாவே இல்லை, ஆச்சு பூச்சுன்ற அந்த பிசாசு அது கொடுக்குறது அது பூமியில. அது என்னது இல்லை, அது இல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, அவரை போய் பார்த்தேன், அது சுத்தமா இல்லை. எப்படி ஃபீல் பண்றாரு, இயேசுவை போலதான் நான் இருக்கிறேன், just like Jesus, இயேசுவை போலதான் நான் இருக்கிறேன். ஆனா பூமியில இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு உணர்வு என்ன செஞ்சிட்டு இருக்குது, இருந்துட்டே இருக்குது. அது சாத்தான் நமக்கு கொடுக்குற ஒண்ணு. அவர் நம்மளை முற்றிலும் முடிய ரட்சிக்கிறாரு, அது உண்மை. அடுத்தது வந்து அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவம்ன்றதுக்குரிய அர்த்தமே வேற, அதை நம்ம செய்ய மாட்டோம். நம்ம இப்ப அவருடைய பிள்ளைகளா, அவருடைய வீட்டுல இருக்கிறவங்களா நம்ம இருக்கிறோம். ஒரு நேரம் கச்சா பிச்சா ஒருத்தருக்கு அப்படின்னா கூட வந்திருக்கலாம். ஆனா திருப்பி என்ன சொல்லுவான், அப்பா சாரி, நான் கொஞ்சம் நல்லா நடந்திருந்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளையா இருந்தேன், என்னமா தெரியல, பொறுமையா தான் இருக்கணும், நான் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள ஒரு சோதனை ஒண்ணு வந்து விழுந்துட்டு, forgive me Jesus, நான் அடுத்த சான்ஸ். நம்ம அப்படி ஓவர் கம் பண்ணி ஆனா ஸ்லோவா போயிடும். கடைசியில பார்த்தா ஃபுல்லா இயேசுவை போலதான் நம்ம இருக்கிறோம். இதுதான் உண்மை. அந்த ஊழியக்காரன் அவர் சொல்றாரு, நான் அப்பதான் உணர்ந்தேன், நான் இயேசுவை போலதான் இருக்கிறேன். அப்ப பைபிள் பொய் சொல்லுதா? பைபிள் பொய் சொல்லல. ஆனா அந்த பொய் உணர்வுகளை நமக்கு யார் கொடுக்குறா? சாத்தான் கொடுத்து கொண்டே இருக்கிறான்.
நம்மளால பாவத்துல நம்ம தொடர்ந்து நம்ம பாவம் செய்யவும் முடியாது. நம்மளால பாவம் செய்ய முடியாது. அதான் அப்படின்னா எனக்கு ஆங்கிலத்துல we cannot continue in sinning. ஒரு சின்ன காரியத்துல விலகி இருந்திருக்கலாம். உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா I cannot continue that. வந்துருவேன், தப்பா காலடி எடுத்து வச்சுட்டேன் போல இருக்கேன், ஸ்லைட்டா சாஞ்சிட்டேன் போலயே. ஆஹா, அதுக்காக ஏசு என்ன விட்டு போயிட்டாருல்ல, ஏசு எனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஒரு ஸ்பிரிட் என்ன விட்டு போல, ஒரு ஸ்பிரிட் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் தான் உணர்த்துறாரு, இல்ல ஸ்லைட்டா போகுது அந்த பக்கம், இந்த பக்கம் வந்துரு, வந்துடுறோம், கொண்டு வந்துடுறாரு. இதுதான் உண்மை. I'm his child. நான் அவருடைய பிள்ளைதான், அன்பு பிள்ளைதான், அருமையான பிள்ளை. ஏன்னா அவர் நேசிக்கிறாரு, அதுல எல்லாம் குறை கிடையாது. அந்த உணர்வு ஒரு மாதிரி கொடுத்துட்டு இருக்கான் பாருங்க, அதெல்லாம் டிமானிக். அதை கட்டணும். இது பொய், திஸ் இஸ் லைஸ், இது பொய், இது பொய்னாவே என்று சொல்லி கட்டணும். அதனாலதான் பை காட்ஸ் வேர்டை வந்து அப்படியே நம்பணும். நான் அடிக்கடி இந்த ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த ஒரே பலியினாலே நீ எங்களை என்ன பண்ணிட்டு பரிசுத்தம் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. எனக்கும் அவன் ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. I am your child. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. வசனத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை பத்தி கவலையே பண்ணிக்கவே கூடாது. சீப்போ தூசுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். மண்டையை போட்டு குழப்பறானா, ஒரு விதமான ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுக்குறானா, அதுல இருந்துட்டு இருக்க கூடாது. அப்படியே இருந்துட்டு இருந்தா அப்புறம் அங்கேதான் இருந்துட்டு இருக்கும். சரியா? அப்ப காட்ஸ் வேர்டு வந்து உண்மை. இப்போ இன்னொன்னு இருக்கு என்னன்னா, அவருடைய வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது நம்ம அந்த வார்த்தையில வார்த்தைக்கு தான் சொல்றேன், வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தாதான் நான் கற்றது வந்து எப்படி இருக்கும்னா கடைசி நாளிலே நிற்கும். நான் ஒரு வார்த்தை இல்லாம வேற எதையாவது வச்சு நான் செய்து கட்டிட்டு இருந்தா நிக்காது. 1 கொரிந்தியர் 3:11-15 வரைக்கும் உள்ள வசனம் எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறோம்? கட்டிக்கிட்டு இருக்கோம். ஜீசஸ் கிரைஸ்ட் மேல எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு செய்யறோம். அவங்களுக்கு ஈச் ஒன் இஸ் டிஃபரெண்ட். எல்லாரும் வித்தியாசமானவர்கள், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கிருபைகள். அவங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ அவங்க அதை செய்யணும். அத கடைசி நாளில செக் பண்ணி பார்க்கும்போது சிலருக்கு தங்கமா இருக்கு, சிலருக்கு வெள்ளியா இருக்கு, ஒரு சிலருக்கு வைக்கோலா இருக்கு. வைக்கோலா தான் இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அது அக்கினிக்கு நிக்கல. ஆனாலும் எதுக்கு தப்பிக்கிற தப்புனதான் இருக்கும்? அந்த நரகத்துக்கு அது அந்த அக்கினிக்கு தப்பி பிழைச்சதாக இருக்கும். அப்ப எல்லா விசுவாசியும் ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லாம கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? அவர்கிட்ட நான் விரும்பணும், நான் செய்யறது ஒரு கோல்டா இருக்கட்டும், எந்த ஒரு சில்வர் ஒர்க்கா, நல்ல ஒரு ஒர்க். நான் எதை பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். நான் சின்னதா எனக்கு செஞ்சேன்னா அந்த சின்னதா செய்யற அது உமக்கு முன்பாக பர்ஃபெக்டா இருக்கட்டும். அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து எப்படின்னா, அந்த ஒர்க்ல பெர்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, நானே சொல்ற பாருங்க. ஒரு பாட்டு ஒண்ணு வந்து இந்த வாரம் இல்ல, முந்தின வாரம் பாடினேன். நான் உண்மையாவே ரொம்ப உணர்ந்து பாடினேன் அந்த பாட்டை. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பாடுறேன். நிறைஞ்சு பாடின உடனே எனக்கு ஒண்ணுமே தெரியல, அந்த காங்கிரிகேஷனும் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஆனா அந்த மியூசிக் மாத்திரம் கொஞ்சம் தடுமாறுறது மாத்திரம் எனக்கு தெரிஞ்சுது. மியூசிக் என்ன ஆகுது? தடுமாற்றமா போய்கிட்டு இருக்கு. அந்த மியூசிக்கை தடுமாறினா கூட நான் எப்படி பாடுறேன்? ஆவியில நிறைஞ்சு பாடுறேன். நான் என்ன பாடுறேன்? நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி ஒரு பாட்டை நன்றி நன்றின்னு பாடும்போது அது ஒரு ஹை பிட்ச்ல நன்றி போகுது. அதுல நான் பாட்டுக்கு நன்றி நன்றி இயேசுவே நன்றின்னு பாடிட்டு இருக்கேன். நல்லா அந்த பாடி முடிச்சிட்ட உடனே, ஆனா எனக்கு எது டிஸ்டர்ப் ஆகுது? மியூசிக்லாம் தான் அது. ஆனா கூட நான் அதையும் மீறிட்டு எதுவுமே கண்டுக்கல, நான் பாட்டுக்கு பாடிட்டேன். பாடிட்ட உடனே முடிச்ச உடனே எல்லாரும் வந்தாங்க பஸ்ஸே ஒவ்வொருத்தரா. இதுல மிஸ்டேக் அது. ஆனா அந்த பாட்டை பாடி முடிச்சிட்ட உடனே எனக்குள்ள இருந்த ஒரு நிறைவு, பெர்ஃபெக்ஷன். ஏன்னா நான் எப்படி பாடியிருக்கேன்? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் பாடி அவருக்கு நன்றி செலுத்தி பாடியிருக்கேன். ஆனா நன்றி செலுத்தி நான் பாடின அந்த பாடல் எப்படி இருக்குதுன்னா, தாவீது வந்து ட்ரெஸ்ஸே போடாம போனார் பாருங்க, ஆடினார் பாருங்க. எது முன்னால உடன்படிக்கை பெட்டினால அவர் டான்ஸ் பண்ணிட்டு தேவனை துதித்து அவர் செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு அவர் பாடி அப்படி மெய் மறந்து அவர் தேவனை என்ன செஞ்சிட்டாரு? ஆர்ப்பரிச்சு பாடிட்டார். அத மாதிரி எனக்கு ஃபுல் சாட்டிஸ்பாக்சனோட நான் என்ன செஞ்சிட்டேன்? போய் என் சீட்ல உட்கார். சர்வீஸ் தான் முடிஞ்சது.
ஒவ்வொருத்தரா வந்தாங்க. நீங்க பாடினதுக்கும் மியூசிக்குக்கும் ஒத்தே ஆமா ஒத்து போகாது. ஆனால் என்னுடைய இருதயம் யாரோட இருந்தது? அவரோட. நான் எப்படி ஃபீல் பண்றேன்? பர்ஃபெக்டா இன்னைக்கு நான் முழுசா அவரை கரெக்டா நான் பாடிட்டேன். இதுதான் வெள்ளி, தங்கம், என்ன சொல்றது, காப்பர், இன்னும் வேற என்னமோ உண்டு, அதெல்லாம் இருக்கும். இப்ப நான் வைக்கோல் மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பாடிப்பேன். எதுக்கு பாடிப்பேன்? என் கவனம் முழுசும் இந்த மியூசிக்ல இருக்கும். தாளம் கரெக்டா வருதா, மேளம் கரெக்டா வருதா, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன்? கரெக்டா பாடிப்பேன். என் வாய்ஸ் நல்லா இருக்கா, எந்த அளவுக்கு நான் அருமையான ஒரு வாய்ஸை கொடுக்கலாம், எப்படி இருக்கும்? வைக்கோல் மாதிரி ஆயிடும். ஏன்னா நான் தேவனை விட்டுட்டேன். எதை பிடிச்சிக்கிட்டேன்? இந்த மியூசிக்லயே என் கான்சென்ட்ரேஷன் இருக்குது. அப்ப நான் யாருக்கு ஆராதனை செஞ்சதா இருக்கும்? அவர் கேட்பாரு, நீ எனக்கு ஆராதனை பண்ண? நீ பேய்களுக்கு அல்லவோ ஆராதனை செய்தீர்கள் என்று வேதவசனம் சொல்லு. சோ எனக்கே நமக்கே தெரியும், நான் செய்யற ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன பாட்டு, 3-4 மினிட்ஸ் பாட்டு தான். அதுலயே நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? இதுல நீ கரெக்டா இருந்தது, இதுல கொஞ்சம் சரியா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஹார்ட்ல இருந்து நான் எப்படி செய்யறேன்? அதுதான் நாங்க சொல்லி இருக்குது. தங்கம், வெள்ளி, காப்பர்ல இருக்குது, வைக்கோலா இருக்கு. நான் செய்யற காரியத்துல பெர்ஃபெக்ஷன்ன்றது அதுதான். மீதி எல்லாம் ஸ்கில் அதை கொடுப்பாரு. அவர் மோசஸ்க்கு ஆட்களை கொடுத்தாரு, ஹோலி ஸ்பிரிட்னால நிறைச்சாராம். நிறைக்கும் பொழுது அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? ஸ்கில்டு ஒர்க்கர்ஸா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் கொடுக்குறாரு. ஆலயத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக அழகாக செய்வதற்கான பிரத்யேகமாக அந்த ஊழிய காரியத்துக்கான ஒரு ஸ்கில் அவர் கொடுத்துடுறாரு. தட் இஸ் ஆல்சோ தேர். ஆனா ஸ்கில் இல்லாம தாவீதை போல திடீர்னு சொல்லி அப்படி பாடும் பொழுது, ஆவியில நிறைஞ்சு பாடும் பொழுது எதுக்குமே முக்கியத்துவம் கிடையாது. அவர் என்னுடைய காரியத்தை அங்கீகரிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் எப்போ அது சரியா வருது தெரியுமா? வார்த்தையின் அடிப்படையில. ஏன்னா வார்த்தை சொல்றது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், அந்த பாட்டை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், with full energy and strength, முழு சிந்தையோடும். சிந்தை வேற எதுவுமே இல்லை, யாருமே தெரியல, சர்ச்சில் யாரும் தெரியல, ஒண்ணுமே தெரியல, அவள்தான் இயேசுவேன்னு சொல்லிட்டு இயேசு அங்க நிக்கிறாருன்னு சொல்லி அந்த உணர்வு தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. முழு பலத்தோடும் கூட நீ என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இதுக்குள்ளதான் கேட்கிறாரு. இயேசு சிலுவையில செய்த காரியத்தை யாரும் என்ன செய்யல? போற்றல. நான் சிலுவைக்கு போறேன்னு சொல்லும் பொழுதும் பேதுரு என்ன சொன்னாரு? ஐயோ நீ இப்படி செய்யக்கூடாது அப்படிதான் சொன்னாரு. ஆனா இயேசு திரும்பி பார்த்து சொன்னாரு, எனக்கு அப்பாலே போ சாத்தானே. சில நேரங்கள்ல அவருக்கு பிரியமான விதத்திலே சில காரியங்களை நாம செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, from the depth of our heart, என்னுடைய முழு இருதயத்தின் அதுல ஊற்றி என் இயேசுவுக்காக, என் இயேசுவுக்காக, என் இயேசுவுக்காக என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன பார்த்து சொல்வாரு, வெல்டன். ஆனால் விசுவாசி சொல்ல மாட்டான் வெல்டன்னு, உலகத்தானும் சொல்ல மாட்டான் வெல்டன்னு. அது தேவையில்லை. எது தேவையில்லை? இவன் சொல்ல போறது எனக்கு தேவையே கிடையாது, இது எனக்கு வேண்டவே வேண்டாம். விசுவாசியோ அவிசுவாசியோ, that is not the matter. It's only Jesus. Hallelujah, hallelujah. அவர்தான் எனக்கு வேண்டும். அவர் என்ன பார்த்து சொல்லணும், இன்னைக்கு நீ நல்லா செய்யணும். So my relationship is only with Jesus Christ. இந்த விஷயத்துல என்னுடைய உறவின் காரியம் எனக்கும் இயேசுவுக்கும் இடையிலே மாத்திரம்தான். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, அவருக்கு SMS வருமா, பாஸ்டர் இன்னைக்கு இந்த பாட்டு நல்லா பாடுனீங்க பாஸ்டர். அவர் சொல்றாரு, வெள்ளை பூண்டு நீ அனுப்புற SMS எனக்கு தேவையில்லை. நான் உனக்காகவா பாட்டு பாடினேன்? நான் யாருக்காக பாடுறேன்? நான் பாடுகிறது என் இயேசுவுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செய்யற ஒண்ணு என் இயேசுவுக்காக, அவருக்காக. அவர் ஏன் அதை சொல்றாருன்னா, அவர் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறபடினாலே அந்த ஊழியக்காரன் அதை சொல்லுகிறார். அவர் மனுஷருடைய புகழ்ச்சியை எதிர்பார்க்கவில்லை. இயேசுவும் சொல்றாரு, நான் பிதாவின் சித்தத்தை செய்றேன், ஆனா நான் மனுஷ புகழ்ச்சியை எதிர்பார்க்கல. ஆனா நீங்கள் எல்லாம் மனுஷனுடைய புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறபடினாலே நீங்க என்ன செய்வீங்க?
மன விருப்பத்தின்படி தான் போவீங்கன்னு ஒரு இடத்துல ஒரு வசனத்தை இயேசு சொல்றாரு. நீங்க எல்லாம் மனுஷனுடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து போறவங்க. இயேசு மனுஷனுடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து போகவில்லை. ஏன்னா அவர் பிதாவினுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். அதனால அவர் அநியாயத்தை விட்டு விலகுகிறவர். எபிரேயர்ல அந்த வசனம் இருக்கு, அவர் பாவிகளுக்கு விலகினவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விதமான செயல்களுக்கு, பாவிகளுடைய செயல்களுக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் அவங்க வழியில நிக்க மாட்டார். அவர் பூமியில இருக்கும் பொழுது அந்த வழிக்குள்ள போற, அவர் பாவிகள் மத்தியில போனார்தான். இவர் என்ன பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாருன்னு கேட்டாங்க. ஆமா சாப்பிட்டாருதான். ஆனா அவர் பாவத்தோடு கூட கலக்கவில்லை, அவர் பாவத்தை உட்கொள்ளவில்லை, அந்த பாவத்தில் அவர் இடம்பெறவில்லை. அந்த நேரத்துல பிதாவின் சித்தம் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பது. ஆகவே பிதாவின் சித்தத்தின் படி அவர் அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லுகிறவராக இருந்தார். ஆனால் அவர் பாவிக்கு விலகுனவராக தான் இருக்கிறார். ஒரு பாவிக்கு சுவிசேஷத்தை சொல்றாரு, ஆனா பாவத்தோடு அவர் இணைந்து போகவில்லை. ஏன்னா அவர் தேவனுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். God's word வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அதுலதான் நிக்கிறார். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேறு அஸ்திபாரம் மணல் தான் என்று சொல்லி பாடலை எழுதின ஒரு பக்தன் அமிதமாக எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும்? இந்த வேத அடிப்படையில வார்த்தையானவர் தான் எனக்கு அஸ்திபாரம். இட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர்ல இருந்து நான் எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் எதை செஞ்சாலும் ஃபார் ஹிஸ் க்ளோரி. இந்த உலகம் என்ன புகழ்ந்தாலும் சரி, இந்த உலகம் என்ன இகழ்ந்தாலும் சரி, அவன் இந்த உலகத்து புகழ்ச்சிகளுக்கு தேவையில்லை. புகழ்ந்தா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். உண்மைதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போகணும். இகழ்ந்தாலும் உண்மைதான் சொல்றாங்கன்னு போயிட்டே இருக்கணும். இதுக்கு செவி சாய்க்கவே கூடாது. அதெல்லாம் டிசப்ஷன், அதெல்லாம் வஞ்சிப்பு. இதுல ஒண்ணுமே நிலைத்திருக்காது. இது ஒண்ணும் நம்ம கூட வரவும் வராது. இவளை சார்ந்து இருக்கவே கூடாது. அப்போ அநியாயத்தை விட்டு அவன் விலகணும்னு சொன்னது சேட்டனுடைய அந்த நேச்சர், அந்த பழைய ஃபாலன் நேச்சர். இது அதுக்குள்ள டிஸ்ஒபீடியன்ஸ்ல இருந்து எல்லாம் வந்து விடுகிறது. அதுக்குள்ள என்ன செய்யக்கூடாதான்? போகக்கூடாது. ஆனால் போக மாட்டோம் என்பதை தான் வேதம் சொல்லுகிறது. அந்த அறிக்கையை நம்ம செய்ய வேண்டும். இவ்விதமாக அது முத்திரையாய் இருக்கிறது. யாரு? தேவனுடைய அந்த அஸ்திபாரத்தினுடைய காரியம் எல்லாம் அவருடைய வார்த்தையில சொன்ன எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேஷனாக, அது ஒரு மார்க் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் அவ்விதமாக அது காணப்படுகிறது. நம்ம மேலே அவருடைய வார்த்தை இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல புக்கு பேஜா எவ்வளோ பெருசு அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டு வரணும். அப்படி தலையில சுமந்து தூக்கிக்கிட்டு முடியாம தூக்கிட்டு வரணும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அவர் சொல்றாரு, அவர் வரும் பொழுது, அவர் சத்துருவின் தலையை நசுக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ற ஒரு காரியம் என்னன்னா, நான் என்ன செய்வேன்? புதிய உடன்படிக்கை உங்களோடு கூட ஏற்படுத்துவேன். வார்த்தைகள் எல்லாம் எங்க எழுதுவேன்? உங்களுடைய இருதயத்திலே நான் எழுதியிருப்பேன். அப்போ அந்த காட்ஸ் வேர்டு வந்து இப்ப எங்க இருக்குது? நம்முடைய இருதயத்துல தான் கரெக்டா ஞாபகப்படுத்துவார். சில வேர்ஸ் வந்து எங்க இருக்குன்னே தெரியாது, ஆனா நமக்கு வந்து அதை ஞாபகப்படுத்துவார், அருமையா நடத்துவார். நம்ம இன்னைக்கு இருதயத்துல நமக்கு எழுதப்பட்ட ஒரு நிலைமை எவ்வளவு மேன்மை பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, எவ்வளவு அற்புதம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய எவ்ரி செகண்ட் நம்மளோடே கூட இருக்கிற இயேசு, நம்மளோடே கூட இருக்கிற பிதாவானவர், நம்மளோடே கூட இருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவரை விட நமக்கு வேற என்ன வேணும்? அதனாலதான் அந்த ஒரு நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும். நான் ஒரு காரியத்தை நான் செய்தால் இயேசுக்காக நான் செய்றேன். நான் எதை செஞ்சாலும் இயேசுக்காக செய்றேன். இயேசுக்கும் நம்மளை குறிச்ச வைராக்கியம் உண்டு. என் பிள்ளைகளை இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக நான் வைப்பேன். எதுக்கு தெரியுமா? நம்மளை பிச்சைக்காரங்களா வைக்க மாட்டாரு. ஏன்னா என்ன ஆசீர்வதிக்கிறதுனால அவருக்கு என்ன வருது? மகிமை வருகிறது. மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள், இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறார்கள். இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள், இவர்கள் வேறு ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறார்கள். ஆகவேதான் இவர்களுடைய தேவன் இவர்களை அவ்விதமாக உயர்த்தி ஆசீர்வதித்து எல்லார் மத்தியிலும் இவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி அவங்க அறிந்து கொள்ளணுன்றதுக்காக அவரும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதுலே வைராக்கியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்துட்ட பிறகு அவர் நம்மளை விட்டுருவாரா? விடவே மாட்டார். எதையும் தராம இருப்பாரா? அப்படி கிடையாது. எல்லாம் தருவார். நாம ஒண்ணு இதுக்கு பின்னால போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என் இருதயம் முழுவதும் அவருடைய நேசத்தால நிறைந்திருக்கணும், அவருடைய அன்பினால நிறைந்திருக்கணும்,
அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பூமியிலே ஒண்ணும் நம்ம கூட வரப்போறது இல்லை. மரிச்ச பிறகு எதை எடுத்துட்டு போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அது உலகம் சொல்லும். யாரு அது? ஹிட்லரா? சாகும்போது என்ன சொன்னானா? ஹிட்லர் இல்ல, அலெக்சாண்டர். சாகும்போது ஒண்ணுமே இல்லை பாரு, நான் உலகம் முடிச்சு ஓடி ஓடி ஜெயித்தேன், ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னான். ஆனா நீங்களும் நானும் சில காரியங்களோட தான் நம்ம போவோம். சில பேர் சொல்லுவாங்க நாங்க ஆத்மாக்களோட போறோம். ஆத்மா விட்டுருங்க, ஆத்மா பத்திலாம் நான் பேசுறேன், நீங்க அது வேற விஷயம். ஆனால் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நம்ம கூட வருதுன்னு வெளிப்படுத்தல இருக்குது. அது இனிமே அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் அவங்களோட கூட வரும்னு இருக்குது. அது அந்த கிரியையும் விட்டுருங்க. இதெல்லாம் பின்னால, இதெல்லாம் அப்புறம் செகண்டரி. பிரைமரியா ஒண்ணு வரணும் நம்ம கூட. இட்டானல நம்மளோட கூட இருக்க வேண்டிய ஒண்ணு. இது இல்லாம பரலோகத்தை வாழ முடியாது. 1 கொரிந்தியர் 13 சொல்லுகிறது, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. இந்த 3 நித்தியமா இட்டர்னலி நம்மளோட இருக்கும். நீங்க அன்பு இல்லைன்னா பரலோகத்தை இருக்க முடியாது. ஏன்னா அது அன்பின் ராட்சி. விசுவாசம், தேவன் பேர்ல விசுவாசம் இல்லைன்னா அங்க இருக்க முடியாது. சாத்தானுக்கு அவன் மேல விசுவாசம் தள்ளிட்டாரு கீழே. சாத்தானுக்கு தேவன் மேல அன்பு எல்லாம் இழந்துட்டான். அவனுக்கு சீட் மேல ஆசை வந்தது, சிங்காசனத்தின் மேல தள்ளிட்டார். அங்க இருந்து அவனுக்கு தேவன் மேல நம்பிக்கை இல்லை. அவன் தேவனை நம்புவதை விட்டு விட்டான், தள்ளிட்டாரு. இந்த 3 நித்தியமானவைகள். இந்த நித்தியமான இந்த 3ஆல நம்மளை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 யார் இடத்துல மட்டும்தான் இருக்கு தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறது. அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள், என்னிலே நிலைத்திருங்கள். இயேசுவிலே அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த நித்திய ஆசீர்வாத காரியங்கள் அவருக்கே உரியது. அவருக்குள் நான் நிலைத்திருந்தால் அன்பிலே நிலைத்திருக்கிறேன். அவருக்குள் நான் நிலைத்திருந்தால் இயேசுவின் விசுவாசம் என்னுடைய விசுவாசம். அவர் ஒரு விசுவாச அறிக்கை பண்ணினாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட நான் எழும்புவேன் என்று சொன்னார். Hallelujah. Based on the words of the Father. The Father promised him, if you die for this people, I will resurrect you என்று சொல்லி ஏற்கனவே the Father God promised him. இயேசு பிதாவாகிய தேவன் குமாரனோடு கூட ஜனங்களை குறித்து உடன்படிக்கை பண்ணும்போது, உடன்படிக்கையாக நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை வாக்கு பண்ணி இருந்தார். இந்த ஜனங்களுக்காக நீர் ஒருவேளை நீர் மரித்தால், அந்த அளவுக்கு நீர் மீட்டுக் கொள்ள முடியுமானால் உம்மை நான் எழுப்புவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருந்தார். அந்த வாக்கு தத்தத்தின் படியே பிதாவாகிய தேவன் ரோமர் 8 சொன்னபடி அவரை எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிதாவாகிய தேவனாலே இயேசு எழுப்பப்பட்டார். அவருடைய அந்த வார்த்தையை இயேசு அப்படியே விசுவாசித்தார். தேவனுக்கும் அவருக்கும் இருந்த அந்த சம்பாஷணைகள், அந்த அருமையான ஜீவ வார்த்தைகள், இயேசு அவைகளை பேசினார், அவைகளை விசுவாசித்தார். உங்களுக்கும் எனக்கும் அந்த விசுவாசத்தை தான் அவர் தருகிறார். நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் அந்த விசுவாசம் தான் அவருடைய ஒரே நம்பிக்கை. இயேசுவின் ஒரே நம்பிக்கை பிதாவாகிய தேவன். அந்த அவரிலே காணப்பட்ட அந்த நம்பிக்கை இட்டர்னல் நம்பிக்கை, ஹோப், அது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இந்த 3 இல்லாம பரலோக ராஜ்யம் போக முடியும். இந்த 3 கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இந்த 3ஐயும் என்னிலே வளர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் என்னை அதிலே வளரச் செய்கிறார். அதனால 1 பேருக்கு நினைக்கிறாங்க, எழுதும்போது அன்பிலே பெருகணும், விசுவாசத்திலே பெருகணும், நம்பிக்கையிலே பெருகணும், பொறுமையிலே பெருகணும் என்று சொல்லி எல்லாத்தையும் பேர் எழுதுறார். ஆனா இட்டர்னலா இருக்க போகிற 3, இந்த 3 முக்கியம். அதனால ஒரு விசுவாசி மரிக்கும் போது இந்த 3ஓடு கூட அவன் பரலோகம் போகிறான். That is Christ's beautiful nature. அவருடைய அது இயேசுவினுடைய ஒரு குணாதிசயம், அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய அன்பு, அது இட்டர்னலா நித்தியமாய் இருக்கிற ஒன்று. அதை எனக்குள் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நீங்க இயேசுவுக்காக வாழும்போது இந்த 3லயும் வளர்ந்துகிட்டே இருக்கும். எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்மோடு கூட இயேசு இருக்கிறார். ஆகவே அவருடைய முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை குறித்து வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் எப்படி இருக்கிறாரா?
வைராக்கியமா இருக்கிறாரா நம்மை குறித்து. நான் சொன்னேன், இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிற வைராக்கியமா இருக்கிறார். Holy Spirit நம்ம மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி நம்மை அமிதமாக நடத்துகிறதிலே வைராக்கியமா இருக்கிறார். நம்மளை இயேசுவின் இடத்தை கொண்டு சேர்க்கிற வேலை தான் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு கடைசியான பெரிய வேலை. அதிலே அவர் வைராக்கியமா இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால தான் ஒரு நாள் எக்ஸாம்பிள் சொன்ன, அந்த GPS மாதிரி தான் ஹோலி ஸ்பிரிட். நம்ம தப்பா வழி போயிடுவோம், அவர் கரெக்டான ரூட்டை தான் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம என்ன செஞ்சிருவோம், தப்பா காரையோ பைக்கையோ திருப்பிடுவோம். ஆனா திருப்பி GPS என்ன பண்ணோம், ரீகால்குலேட் பண்ணோம். திருப்பியும் வேற ஒரு ஒர்க் அவுட் பண்ணி திரும்பியும் பழையபடி ரைட் ட்ராக்குக்கு கொண்டு வந்து டெஸ்டினேஷனுக்கு, முடிவுக்கு எங்க போய் சேரணுமோ அங்க போயிடும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அந்த முடிவுக்காக என்னை நடத்தி கொண்டு போகிறவர். சில நேரம் நான் டக்குன்னு இப்படி போயிட்டா கூட he recalculates. அவர் மறுபடியும் என்ன செய்யறாரு, இன்னொரு ரூட்டை போடுறாரு. போட்டு திருப்பி கரெக்டா கொண்டு போயிட்டு நல்ல பாதையிலே கொண்டு சென்று என்னை அருமையாக முடிவுக்கு கொண்டு போகிறார். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அந்த ஒரு வசனம் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இவ்விதமாக நான் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் அவரால் அறியப்பட்ட ஒரு நபர். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அவர் சொல்வாரு, ஐ நோ, எனக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கு இதை நம்ம வாஞ்சிப்போமா? நம்ம நேசிக்கிறவர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மோடு கூட ஆவியானவர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்குள்ள இருக்கிற பிதாவாகிய தேவன் எப்படி என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஒருவரும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாரும் நம்ம விட மாட்டோம். நிறைய பேருக்கு இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் சொன்னாலும் ரொம்ப இதாயிடும். போன வாரம் சொன்னா நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன பையன் அமெரிக்கால பிரைஸ் வாங்க போனானா, ஏதோ கொடுத்தாங்களாம், வாங்க போனானா. போன இடத்துல எல்லா பிள்ளைங்களும் அருமையா வாங்கிட்டு போச்சு தேங்க்யூ சொல்லி. இந்த ஒண்ணு பார்த்துதான் தூக்கி ஸ்டேஜ்ல வீசி அடிச்சுட்டு கொடுக்குறது, ஸ்டேஜை விட்டு இறங்கிட்டாங்க குட்டி பையன். அவங்க அப்பா வந்தாரா, 4 சாத்துனாரா, why did you do this? நீ ஏன் இப்படி பண்ண? அவங்கள நீ ரெஸ்பெக்டே பண்ணல, இவ்வளோ லவ்விங்கா உனக்கு அவங்க அதை கொடுத்தாங்க அந்த பிரைஸை, நீ ஏன் தூக்கி அடிச்சது? அதுல ஏதோ பிசாசு, இந்த ஆலவீரா கீழவீரா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அது அந்த படங்கள் அதுல இருக்கு போல இருக்கு. அதை பார்த்த உடனே பார்த்துருக்கான், அவனே எல்லாரும் போல அதை வாங்கியிருக்கான். ஹோலி ஸ்பிரிட் சொன்னான், த்ரோ இட் அப்படி, தூக்கி எரின்னு சொன்னான், தூக்கி போட்டான். அவன் சொன்னான், அடி போடுறான், நான் போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஹோலி ஸ்பிரிட் சொன்னாரு, தூக்கி போட சொன்னாரு, நான் தூக்கி போட்டேன். நான் செஞ்சது என்ன தப்பா அப்படின்னு அழுதா அந்த குழந்தை. அவன் அம்மாட்ட போனானா, அம்மா டாடி சொல்றது கீழ்படிமா, ஹோலி ஸ்பிரிட் சொல்றது கீழ்படிமா? என்னடா அதுல ஹோலி ஸ்பிரிட் சொன்னாரு, த்ரோ இட் அவே, நான் த்ரோ பண்ணிட்டேன். அதுல இந்த பிசாசு படங்கள் போட்டு இந்த பையன் எப்பவும் ஓயாம சொல்லிட்டே இருக்கிறான், குட்டி பையன். ஹோலி ஸ்பிரிட் அவர் ஒரு மாதிரி பேசுவாரு, இயேசு கிறிஸ்து பேசுறது, ஜீசஸ் பேசுவாரு, ஃபாதர் காட் பேசுறது வேற மாதிரி இருக்கும், அவர் வேற மாதிரி. இவங்களா சிஎஸ்ஐ காட் ஒரே காட் தான்டா, நீ என்னடா ஃபாதர் காடுன்ற, ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற, ஹோலி ஸ்பிரிட்ன்ற? இல்லம்மா பேசுவாரு, இவர் வேற அவர் வேற அவர் வேற, 3 பேர் பேசுறாங்கம்மா. நம்பிக்கையே இல்லாத ஒரு பேரண்ட்ஸ், அவங்களுக்கு இவ்விதமாக போதிக்கிறதுக்காக அவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான குழந்தை, அது த்ரோ அவே பண்ணிச்சு. நாம கூட அநியாயத்தை விட்டு விலக கடவன் சொல்றனால பழைய அந்த ஃபாலன் நேச்சர், அந்த சேட்டனுடைய தன்மைகள், இவைகளுக்கு இடம் கொடாதபடிக்கு நம்ம இதையே யோசிக்க கூடாது. ஃபாலன் நேச்சர் வந்திருக்கும் அப்படி யோசிக்க கூடாது. your concentration should be on Jesus Christ. உங்களுடைய you fix your eyes on Jesus Christ. உங்களுடைய கண்களை கிறிஸ்துவின் மேல வைக்கிறதுல கவனம் இருக்கணும். நான் சாத்தான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் சொல்றேன், அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. இப்ப என் கவனம் எங்க இருக்கணும்? இயேசுவின் மேல இருக்கணும். ஏமாத்திரவன் இருக்கிறான் தான், இதெல்லாம் நான் தெரிந்து கொள்றேன். ஃபாலன் நேச்சர் வரக்கூடாது, அவனுடைய இதெல்லாம் வரக்கூடாது, அநியாயம்னு சொல்லி இனிக்விட்டின்னு சொன்னது அதுதான். என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்கணும்? இயேசுவின் மேல இருக்கணும். அவர்களை அன்பு சொல்றதுல இருக்கணும், அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும், அவருக்கு பிரியமா நடக்கிறதுல இருக்கணும், நான் கனி கொடுக்கறதுல இருக்கணும். ஆனால் இது உண்மை, சாத்தானும் அவனுடைய காரியங்கள், திட்டங்கள், சமாச்சாரம் எல்லாம் உண்மை. ஆனா நீ எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன்? இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் பொழுது நான் மிகுந்த கனிகளை இயேசுவுக்கு கொடுக்கிற நபராக இருக்கிறேன். ஹல்லேலூயா.